தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை, மாறாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறையன்னையின் இனிய பக்தர்களே, நாம் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இன்று அன்னையின் பிறப்பு விழா. பிறப்பு விழா என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு நாள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே, சிறப்பான விதத்திலே பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதுவும் பெரியோர்கள் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அதிலும் விசேஷமான சிறப்பு உண்டு. அதிலும் சிறப்பாக ஒரு தாயின் பிறப்பு விழா என்று சொல்லுகின்ற பொழுது நம் அனைவருக்கும், பிள்ளைகளாகிய அனைவருக்கும் விசேஷ ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றால் அந்த தாய் நம்மை ஈண்டெடுத்திருக்கிறார், நமக்கு வேண்டிய அனைத்தையும் தந்திருக்கிறார், தியாகத்துடன் நம்மை அன்பு செய்து வருகிறார். எனவே ஒரு தாயின் பிறப்பு விழா மிகவும் சிறப்பான ஒன்று. அதிலும் மிகவும் சிறப்பாக இறைவனின் அன்பு தாய் தன்னுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த மண் உலகமே மகிழ்கிறது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் அத்தகைய ஒரு சிறப்பு? ஆம், இந்த உலகத்தை மீட்பதற்காக மீட்பரை அனுப்ப வேண்டும் என்கின்ற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எண்ணிக்கொண்டிருந்த பொழுது கடவுள் தந்தை இந்த உலகை உற்று நோக்குகிற பொழுது அவர் ஒருவரை தான் பார்க்கின்றார். அது அன்னை மரியாவை. அந்த அன்னை மரியாவை பார்க்கின்ற பொழுது பரிசுத்தம் நிறைந்தவராக இருக்கின்றார். கடவுளுடைய எண்ணங்களிலும் கடவுளுடைய சட்டங்களையும் நிறைவேற்றுவதில் மிக்க ஆர்வம் காட்டுபவராகவும் இருக்கின்றார்.
தன்னுடைய மீட்பரை தர வேண்டும் என்றால் முதன்மையாக அவருடைய வாழ்வு, அன்னை மரியாவின் பிறப்பு மீட்பின் வரலாற்றின் ஒரு துவக்கமாக, அருள் வாழ்வின் ஒரு துவக்கமாக அமைகின்றது. பாரம்பரியம் சொல்லுகிறது, அன்னை மரியாவுடைய பெற்றோர்கள் சுவிக்கின் அன்னம்மா இவர்கள் மிகவும் வருத்தத்தோடும் இருந்தார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக பிள்ளை பேறு இல்லை. எனவே சுவக்கின் தன்னுடைய ஆலயத்துக்கு சென்று இறைவனிடத்திலே வேண்டுவதில் மிகவும் அவர் நேரத்தை செலவழித்தார். இவ்வாறு இருக்கையில் அவருடைய அவல நிலையில் உணர்ந்த இறைவன் சுவக்கின் அன்னம்மா இவர்களுக்கு மாபெரும் ஒரு கொடையாக அன்னை மரியாவை தருகின்றார். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு பிறப்பு, அன்னை மரியாவின் பிறப்பு மீட்பின் வரலாற்றின் துவக்கம். எனவே அன்னை மரியாவை இறைவன் தேர்ந்தெடுத்ததற்காகவும் அன்னை மரியாவின் வழியாக மீட்பரை நமக்கு தந்ததற்காகவும் நாம் இதயம் கனிந்த நன்றியினை சமர்ப்பிக்கக்கூடிய கடமையை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் பிறப்பும் பிரசனமும் வாழ்வும் நம் அனைவருக்காக, ஏன் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். ஆகவே தாயினுடைய வாழ்க்கை தனிப்பட்ட சுயநலமான ஒரு வாழ்க்கை அல்ல, மாறாக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனைத்தையும் தருபவராக இருக்கின்றார், எதையும் தியாகம் செய்பவராகவும் இருக்கின்றார். எனவே அத்தகைய ஒரு தாய் நம் அனைவரிடத்திலும் கரிசனையோடு நம்மை இன்றும் பார்க்கின்றார் என்றால் மிகையாகாது. ஆரோக்கிய அன்னையின் இறைமக்களை, ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழா திருப்பலியை நமக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் ஆயர் ஜோசப் சுசேநாதன். அவரோடு இணைந்து செயலாற்றிய துணை ஆயர் சதீஷ் ஆரோக்கியராஜ் இருவரும் இணைந்து இந்த திருப்பலியை நல்ல முறையிலேயே நமக்காக ஜெபித்து அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை இன்று வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இங்கு இருக்கின்ற இல்ல குருக்கள் அனைவரின் சார்பாக 2 ஆயர்களையும் வாழ்த்தி நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களை, நம்முடைய பேராலயமானது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பசிலிக்காவாக உயர்த்தப்பட்ட முடிவு ஆண்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டானது
பேராலயத்தினுடைய பொன்விழா ஆண்டை நாம் நிறைவு செய்கின்ற ஆண்டு. எனவே இந்த ஆண்டை நிறைவு செய்கின்ற வேளையிலேயே அன்னையினுடைய ஆசீர்வாதம் என்று உங்களோடு இருப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் அனைவரும் ஜெபிக்கின்றோம். மீண்டும் உங்களுக்கு வாழ்த்தை அன்னையின் பேரினால் கூறுகின்றேன். இன்று மாலை 5:30 மணிக்கு தேர் பவனியானது நடைபெற இருக்கின்றது. நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் வருகை தர இருக்கிறார். எனவே இன்று மாலை தேர் பவனியில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை பணிபண்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இங்கு இருக்கின்ற இல்ல குருக்கள், தந்தையர்கள், கன்னியர்கள் சார்பாக அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். நாளை நம்முடைய ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நம்முடைய பேராலயத்தில் 5 மொழிகளில் நடைபெறும். எனவே வாய்ப்பிருக்கின்றவர்கள் தயவு செய்து நாளை நடைபெற இருக்கின்ற அனைத்து திருப்பலிகளிலும் பங்கெடுக்கும்படி உங்களை பணிபண்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பேராயர் மேது பீட்டர் மச்சாட் அவர்களின் சார்பாகவும் இணை ஆயர் ஆரோக்கியராஜ் சதீஷ்குமார் இவர் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த பசிலிகாவின் அதிபர் தந்தை மார்டின் குமார் மற்றும் அவருடைய இணைந்த குருக்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று நம்முடைய இணை ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய பெயர் கொண்ட விழாவையும் கொண்டாடுகின்றார். உங்கள் அனைவரின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்திரவை சிறப்பாசிரை பெறுவோம். புனித கன்னி மரியாவின் தாழ்மை கேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை இன்றும் இன்றும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக.